விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. விருச்சிக ராசி தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கனகச்சிதமாக செய்யக்கூடியவங்க, எல்லா விஷயத்துலேயும் ஆர்வம் காட்டக்கூடியவங்க, எல்லா விதங்கள்லையும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் மற்றவங்க கிட்ட தனக்கு தெரிஞ்ச விஷயத்த என்றைக்குமே மிகைப்படுத்தி சொல்ல மாட்டாங்க. தனக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் நடந்துக்குவாங்க. அது அவங்க மறைக்கணும்னு நினைக்கலங்க. மற்றவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பளித்து தனக்கு தெரிஞ்ச விஷயம் பரவாயில்ல, அவங்க கொஞ்சம் பேசுகிறாங்கன்னா பேசிட்டு போகட்டும், அவங்களுக்கு தெரிஞ்சதை எங்கே போய் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு வாய்ப்பளிக்கக்கூடியவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. என்ன ஒன்றுனா, எல்லார்கிட்டையும் மனசில் இருக்கிறத பட்டுப்படார்னு பேசுறதுனால மற்றவங்க எல்லாருக்கும் இவங்க தப்பாக மட்டும்தான் தெரியுவாங்க. ஆனால் இவங்களுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா? எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், ஒருத்தவங்களுக்கு கூட இல்லை அப்படிங்கிற நிலைமை இருக்கவே கூடாது. குறிப்பாக எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்குவாங்க. தனக்கு மட்டும் வேணுங்கிறத விருச்சிகம் என்றைக்குமே ஒரு நாளும் நினைக்க மாட்டாங்க. அவங்க குடும்பத்திலேயே பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க ஒரு குழந்தையாக இருக்காங்க அப்படின்னா மற்ற குழந்தைகளுக்கு அதிகமாக பகிர்ந்து கொடுத்தாலும் இவங்க பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. மற்றவங்களையே சொல்லி கொடுப்பாங்க. ஏண்டா உனக்கு கம்மியாக கொடுத்துட்டாங்க, ஏமா உனக்கு கம்மியாக கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு பெருசாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல, என் கூட பிறந்தவங்க தான், சாப்பிட்டு போகட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. இது இன்னைக்கு நேற்று இல்லைங்க. இவங்களுடைய குணாதிசயம் எப்போவுமே இப்படின்னா சாகுற வரைக்கும் இவங்க இப்படி தான் இருப்பாங்க. எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தனக்குன்னு யோசிக்காதனால தான் இன்றைக்குமே மற்றவங்களுக்கு என்னமோ இவங்க எல்லாத்தையும் இவங்களே வச்சுக்கிட்டு தனக்காக மட்டுமே வாழ்கிற மாதிரி தெரிஞ்சாலும் எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத இயல்பான குணத்துக்கு சொந்தக்காரங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைச்ச விருச்சிக ராசிக்கு வாழ்க்கை எத்தனை கஷ்டத்தை தாங்க கொடுக்கும். நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கு. எனக்கே சொல்ல மனசு அவ்வளவு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் யாருக்காவது ஏதாவது நல்லது செய்யணும்னு போனால் கூட அதை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கெட்டது தான் செய்ய வந்திருக்கீங்க அப்படின்னு நினச்சி உங்களை வேதனைப்படுத்திடுவாங்க. இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் இது நாள் வரைக்கும் யாரோ ஒருத்தர் செஞ்ச தவறுக்கு நீங்கள் தண்டனையை அனுபவிப்பீங்க. அதாவது செய்யாத தவறுக்கு வீண் பழியையும் பாவத்தையும் சுமந்து அடுத்தவர்களுக்காக உங்களோட வாழ்க்கையை இது நாள் வரைக்கும் தியாகம் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. அந்த நிலை மாறி உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் நினச்ச மாதிரி நிம்மதியாக சந்தோஷமாக வாழக்கூடிய காலமும் நேரமும் பிறந்தாச்சுங்க. மிகப்பெரிய அளவில் சனி பகவானினுடைய வக்ர பெயர்ச்சி ஆரம்பிச்சிருச்சுங்க. சனி பகவானினுடைய வக்ர பெயர்ச்சி நடக்கவிருக்கு. இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவனத்தோடு ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருந்தீங்க அப்படின்னா இந்த சனி பகவானினுடைய வக்ர பெயர்ச்சியில் உங்களை நோக்கி வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களை விட்டு ஒதுங்கி போயிருங்க. ஏதாவது ஒரு சின்ன இடத்துல நீங்கள் நேர்மை தவறி ஒழுக்கத்தை மீறி நடக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களை விட்டு ஒதுங்கி போகாமல் உங்களுக்குள்ளேயே ஊடுருவிடுங்க. அப்படி ஊடுருவும் பொழுது மிகப்பெரிய மனக்கவலைக்கு நீங்கள் ஆளாவீங்க. அதனால உங்களோட குடும்பமும் உங்களால் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அப்படி இருக்கும்போது இனி வரக்கூடிய 3 மாதத்துக்கு யார் எந்த வழியில் போனாலும் சரி, நீங்கள் நேர் வழியில் மட்டும் போனால் மட்டும்தாங்க அந்த நீதிமானாக இருக்கக்கூடிய சனி பகவானினோட வக்ர பார்வையிலிருந்து உங்களால் தப்ப முடியும். உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் உயரத்தை நோக்கி நகர வைக்க போகுதுங்க. கடந்த காலத்தில் நீங்கள் சிந்தின அத்தனை கண்ணீருக்கும் வேர்வைக்கும் அத்தனை ரத்தத்திற்கும், ஆமாங்க விருச்சிகம் ரத்தம் சிந்தி ஒழிச்சு அடுத்தவர்களுக்கு உங்களோட பணத்தை இது நாள் வரைக்கும் கொடுத்தீங்க. இனி அந்த நிலை தொடராது. நீங்கள் உங்கள் உழைப்பால் உயர முடியுங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு வரக்கூடிய கெடுதல்களை
அப்படின்னா உங்களோட மனசை திடமாக வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த ஒரு தெய்வத்தை நம்புறீங்களோ, எந்த ஒரு தெய்வத்து மேலே உங்களுக்கு அதீத பற்று இருக்குதோ அந்த தெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு கிழக்கு திசையை பார்த்து நின்று அந்த தீபத்தை ஏற்றணுங்க. அதாவது தீபத்துக்கு எந்த ஒரு திசையுமே கிடையாது. தீபம் ஏற்றக்கூடிய விளக்கிற்கு திசை இருக்குங்க. அந்த விளக்கோட முகம் கிழக்கு திசையை பார்த்தவாறு நீங்கள் வச்சுக்கிட்டு உங்களோட மனசில் ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் நீங்கள் வேண்டுதலாக வச்சுக்கோங்க. எந்த ஒரு இடத்துலையும் நான் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கைவிற்றக்கூடாது. காரணம் என்னென்னா, உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய தேவைகளும் ஒன்று நோக்கி மட்டுமே இருக்கணும். அதாவது விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய 50% அன்பர்கள் விளக்கை ஏற்றும் போது மனசில் 1000 எண்ணங்களை ஓட விட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் தீபம் ஏற்றும் போது நான் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாறணும் அப்படின்னு ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் அந்த தீபத்துக்கு கிட்ட வைங்களேன். அந்த தீபம் முழுசும் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த விளக்குல எவ்வளவு எண்ணெய் மீந்திருந்தாலும் சரி, அந்த எண்ணெயை நீங்கள் மறுநாள் தயவு செஞ்சு அந்த ஒரு தருணத்தில் எந்த ஒரு தருணத்துலையும் நீங்கள் உபயோகிக்காமல் இருக்கணும். அதாவது பழைய எண்ணெயோட புதிய எண்ணெயை சேர்க்காமல் இருங்க. விளக்கு சுத்தப்படுத்திட்டு நீங்கள் புதுசாக எண்ணெயை வாங்கி ஊற்றி இன்னொரு வேண்டுதலை வையுங்க. நிச்சயமாக நீங்கள் வேண்டக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் மிகப்பெரிய தெய்வ அனுகிரகங்கள் உங்களை தேடி வருங்க. உங்களோட வேண்டுதல்களும் வெகு விரைவில் நிறைவேறியே தீரும். அதாவது சனீஸ்வரனுடைய வக்கிர பார்வை உங்களை நோக்கி வரும் அப்படின்னா நிச்சயமாக உங்களோட முருகனோட அருளும் உங்களை நோக்கி நிச்சயமாக வந்தே தீருங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நீங்கள் விளக்கில் தீபத்தை ஏற்றும் போது எந்த திரியை உபயோகப்படுத்தணும்னு நிறைய பேர் சந்தேகத்தோடு இருக்கீங்க. தயவு செஞ்சு வாழைத்தண்டில் வரக்கூடிய நாரை திரியாக உபயோகிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல்களை அப்படி வைங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் வாழைத்தண்டில் விளக்கை ஏற்றுனீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களோட குடும்பத்தில் நடந்தே தீருங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா தீமைகளும் கெடுதல்களும் உங்களோட இல்லத்தை விட்டு அந்த கணமே வெளியே போகிறத உங்களால் உணர முடியும். திடீர்னு குடும்பத்தில் நடந்துக்கிட்டு இருந்த பிரச்சனைகள் சுமூகமான ஒரு நிலைக்கு வர்றதை உங்களால் பார்க்க முடியும். அந்த வாழைத்தண்டில் இருந்து வரக்கூடிய நாரில் மகாலட்சுமியுடைய அனுகிரகம் சாஷ்டாங்கமாக இருப்பதனால நமக்கு புராணங்களும் இதிகாசங்களும் சொல்லிட்டு தாங்க இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாளடைவில் நம்ம முன்னோர்கள் செய்யறத மறந்துட்டு நமக்கு இருக்கக்கூடிய மன உளைச்சல்களால் கடமைக்குன்னு நம்ம விளக்கை ஏற்றி தெய்வத்தை கும்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்துட்டோங்க. இனி எந்த விதமான கெடுதல்களும் விருச்சிக ராசியோட வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. நீங்கள் அனுபவித்த எல்லா கஷ்டங்களுமே எண்ணற்றது. இனி யாராலையும் அனுபவிக்க முடியாத அளவிற்கு எல்லா வகையான கஷ்டத்தையும் விருச்சிகம் பட்டாச்சு. இனி கஷ்டப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் எந்த ஒரு தருணத்திலையும் மனசு தளர விடாமல் உங்களுடைய இலக்கை நோக்கி மட்டுமே வரக்கூடிய 6 மாதங்கள் நகர்ந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் உங்களுடைய லட்சியத்தை வெகு விரைவில் உங்களால் அடைய முடியுங்க. எவ்வளவுதான் உழைச்சாலும் உங்களுக்கு எந்த ஒரு பணத்தையுமே சேர்த்து வைக்க முடியாத அளவுக்கு தான் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய 60% அன்பர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. மிகப்பெரிய அளவில் நீங்கள் உங்களுக்குன்னு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை பல மடங்காக பெருக்கணுங்க. அப்படின்னா வடக்கு திசையை பார்த்த மாதிரிக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் விளக்கை ஏற்றுங்க. அந்த வடக்கு திசை குபேரனுக்குரிய திசை. குபேரனுடைய திசையை பார்த்தவாறு நீங்கள் அந்த தீபத்தை ஏற்றும் பொழுது அந்த குபேரனுடைய கடாட்சம் உங்களை நோக்கி நிச்சயமாக வந்தே தீருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் அனுபவிச்சிருக்கக்கூடிய கடன்கள் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நிச்சயமாக விலகியே தீருங்க. நம்பிக்கையோடு எந்த ஒரு செயலையும் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக அதில் வெற்றியை மட்டுமே உங்களால் அடைய முடியும். தயவு செஞ்சு இருமனதோடு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க. உங்களால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்ககிட்ட முதல்ல வரணுங்க. நான் இதை செஞ்சால் நான் தோற்றுருவேன், என்னால் அவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு விஷயத்தை நிச்சயமாக செய்யவே முடியாது
முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத நிறுத்துங்க. யாரோ ஒருவர் இந்த ஜகத்தில் அதே விஷயத்தை செஞ்சுக்கிட்டும் வெற்றியை சூடிக்கிட்டும் தாங்க இருக்காரு. தினம் தினம் யாரோ ஒருவர் சாதிக்கும் போது ஏன் விருச்சிகத்தால் சாதிக்க முடியாது? நிச்சயமாக உங்களாலேயும் ஜெயிக்க முடியும். ஜெயிக்க பிறந்த ராசி அப்படின்னு 12 ராசிகள்லேயே முதல்ல வர்றது விருச்சிகம் ராசி தான். ஏன்னா அந்த அளவுக்கு விடாமுயற்சியையும் தன்னம்பிக்கையும் அதிகமாக கொண்ட ராசி. அதே அளவிற்கு தாழ்வு மனப்பான்மையும் உங்கள் மனசில் நீங்கள் விதையாக விதைச்சிட்டு இருக்கீங்க. மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்தே தீருங்க. ஏளனமாகவும் தரைக்குறைவாகவும் பேசியவர்கள் முன்னிலையில் விருச்சிகம் வெற்றிகரமாக வாழ்ந்தே தீரும். தயவு செஞ்சு தலை மேலே தூக்கி வச்சு பேசுகிறவங்கள நம்பாதீங்க. அவங்க எவ்வளவு உயரத்துக்கு உங்களை தூக்கி வச்சு பேசுகிறாங்களோ அந்த உயரத்திலிருந்து எப்போ வேணுனாலும் உங்களை கீழே தூக்கி எறியலாங்க. அதனால நீங்கள் அவங்கக்கிட்ட எல்லாம் ரொம்பவே உஷாராக இருக்கணும்.